செப்டம்பர் 4 தான் ஆக்சுவலி சின்னதாக என்கேஜ்மெண்ட் மாதிரி வீட்டிலே நடந்தது, கைத்தம்பலம் மட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் 7.5 months பீரியடு. ஓகே, சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆள் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரைன்னு கிடையாது, நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஓகே தான், இப்போ நல்லாவே இருக்குது. 2 பேரும் நல்லா ஒரு புரிதல் இருக்குது. இப்போ பார்ப்போம் இன்னும் லைஃப் எப்படி கொண்டு போகுதுன்னு 2 பேரும். ஸ்பெஷலான அக்கேஷன் தான் எங்கள் 2 பேருக்கும். மேரேஜ்னாலே ஸ்பெஷல் தான். ஆக்சுவலாக இது எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. ஸோ எல்லாரும் வந்திருக்காங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி ஆக்சுவலாக. அது காரைக்கால் தான் ஆக்சுவலி மோஸ்ட்டாக எல்லாருக்குமே காமன் ரிலேட்டிவ். காரைக்காலை வைக்கணும்னு முடிவு பண்ணி வச்சது. அது வந்து ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்திருக்காங்கன்றது ரொம்ப எல்லாமே ரொம்ப ஹாப்பி. என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 20 members கிட்ட வந்திருக்காங்க. என் கூட படித்தவங்களா காலேஜ் எல்லாம் பாடியிலேருந்து எனக்காக வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ பிரியாமல் தொலைவில் அருகினில் இவங்க வந்துட்டு இவங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி இவங்களுக்கு அடுத்த அப்பா அம்மானா இவங்க அண்ணனும் அண்ணியும் தான். இவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா இருந்து என்ன செய்யணுமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்க அண்ணனும் அண்ணி எஃபர்ட் எடுத்து செய்கிறாங்க. வெளியிலேருந்து வந்தது அண்ணியாக இருந்தாலும் லைக் அவ்வளோ தூரம் வினாக்காவும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையுமே செய்யறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் கிடைக்கிறதா ரொம்ப கொடுத்து வச்ச சொல்லுவாங்கல்ல, லைக் வந்துட்டு 2 லேடிஸ் ஒரே வீட்டில் இருக்கிறதான் கஷ்டம். அண்ணி இவங்களோட அண்ணியாக இருந்தாலும் இவங்களும் வந்துட்டு அண்ணின்ற மாதிரிலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு செகண்ட் மதர் மாதிரி தான். அது மாதிரி அவங்க அம்மாவும் சரி ரொம்ப இன்னசென்ட், அத்தையும் சரி மாமாவும் சரி. கேட்டு வரவா நான் காத்தையிற